ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரா பனானா வடை அதாவது வாழைக்காய் வடை ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் கிறிஸ்பியாகவும் இருக்கக்கூட வடை எப்படி செய்யலான்னு தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இதை எப்படி கிறிஸ்பியாக இருக்குன்னு இதுக்கே நான் காமிக்கிறேன் பாருங்கள். தட்டில் தட்டினா அவ்வளோ சவுண்டு வருது, அதே சமயத்தில் நான் அப்படியே அமுக்கி காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் அமுக்கணுமே அப்படியே சாஃப்டாக இதாயிரும். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி ரா பனானான்னு சொல்லுவோம்ல, வாழைக்காய் நல்லா இந்த சைடும் ரெண்டு சைடும் நான் கட் பண்ணிவிட்டு நல்லா குக்கரில் தான் செய்ய போகிறேன். நல்லா தண்ணி முங்குற அளவு நம்ம வச்சுக்கலாம். இப்படி தண்ணி ஃபுல்லாக முங்கிக்கலாம், முங்குற அளவு இருக்கணும். அப்போ தான் நமக்கு சாஃப்டாக வேகும். நம்ம சட்டியில் வேக வச்சா ரொம்ப நேரம் எடுக்கும், அதனால தான் நான் குக்கரில் வைக்கிறேன். குக்கரில் வைக்கிறப்ப நமக்கு சாஃப்டாகவும் ஆயிடும், அதே சமயத்தில் ரொம்ப குவிக்காகவும் வேலை முடிஞ்சிடும். குக்கரில் வச்சு ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் அதுலேருந்து எடுத்துட்டேன். அதை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். நம்ம எப்படி உரிச்சு பார்த்தோன்னா அது ஈஸியாக உரிக்க வரணும். ரொம்ப அப்படி அமுக்குனா நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வேக வச்சு எடுத்தது நம்ம உரிச்சிக்கலாம். அதுக்கு தான் நம்ம குக்கரில் வைக்கிறோம். குக்கரில் வைக்கிறப்ப நமக்கு குவிக்காகவும் ஆயிரும், அதே சமயத்தில் ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குதோ அப்போ தான் நமக்கு நல்லா நீங்கள் வடை மாதிரி செய்கிறப்போ உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கட்டி கட்டியாக இருக்க மாதிரி இருக்காது. இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி கையில் வச்சு கூட பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி வச்சு கூட மேஷ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் சொல்லிடுறேன். ஒரு பெரிய சைஸ் ஆனியன் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன கொஞ்சம் போல் கருவேப்பிலை, நீங்கள் எவ்வளோ கூட போடலாம், அது நல்ல டேஸ்ட் தான் வரும். பச்சை மிளகா, இது போடுறப்போ நம்ம வடையோட சேர்ந்து வேகிறப்போ நல்லா டேஸ்ட் வரும். சின்ன பசங்களாம் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஆனால் அவ்வளோ உரப்பு இதில் தெரியாதுங்க. அப்புறம் அதுக்கு நல்லா பைண்டிங் கொடுக்குறதுக்கு ரைஸ் ஃப்ளவர், அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது எவ்வளோ வடை கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம நல்லா போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இதை பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே இந்த எண்ணெய் வச்சது காய வச்சுக்கிறேன். அது காயறதுக்குள்ளே நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ண கரெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டுக்கு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். அந்த கட்டியே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஃபுல்லாக மேஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கையில் பண்ணுறது ஈஸியாக இருந்தால் கையில் பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி எடுத்துனாலும் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஆனியன் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஃப்ளவர் போடலாம். அப்போ தான் நமக்கு எவ்வளோ தேவைப்படும்ன்றது தெரியும். இதெல்லாம் இதில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஆனியனில் ஏற்கனவே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும், அதுக்கான தான் சொல்கிறேன். இப்போ நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் ரைஸ் ஃப்ளவர் அரிசி மாவு சேர்க்க போகிறேன். இதில் தேவையான அளவு சால்ட், உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சில்லியோட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ அந்த வாசமும் சூப்பராக இருக்கும். ஆனால் கொஞ்சம் உரப்பு குழந்தை நம்ம விதையோட சேர்த்து இது பண்ணுறப்போ உரைக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா தனியாக வச்சுக்கோங்க. பெரியவங்களுக்கு சேர்க்குறவங்க மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதோட சேர்த்து நான் அந்த அரிசி மாவு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு வடை மாதிரி நல்லா நமக்கு தட்டி போடுற ஈஸியாக இருக்க மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. வெறுமனா இது மட்டும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம அப்படி பிடிச்சி பார்த்தா வச்சுக்கோங்க, நம்ம பாருங்க இந்த மாதிரி ஒரு பிடிச்ச ஒரு கொலக்கடை மாதிரி வருது பாருங்க. இந்த மாதிரி தான் கரெக்டான பக்குவம். இந்த அளவுக்கு நம்ம இப்படி தட்டி நல்லா பசஞ்சு அந்த அரிசி மாவு சேர்த்து நீங்கள் பைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும்னா கையில் கொஞ்சம் போல் எண்ணெய் தடவிக்கலாம். பண்ணிவிட்டு ஒரு கொலக்கட்டை மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அப்படி தட்டுறதுக்கு வரும். பண்ணிவிட்டு நடுவில் நம்ம ஒரு ஹோல் மாதிரி போடணும். அப்போ தான் அந்த நடுவில் அந்த எண்ணெய் போட்டு பண்ணுறப்போ தான் அது நல்லா கிறிஸ்பியாக வரும். இல்லைனா உள்ளே அந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டாக வெந்து வராது. இது ரொம்பவே ஈஸியாக நம்ம ஹோல் போட முடியுங்க பாருங்க. இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு எண்ணெய் மீடியமான ஃப்ளேமில் வச்சு காஞ்சிருச்சான்னு பாருங்க. கொஞ்சம் போல் இந்த மாதிரி போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். டக்குன்னு நமக்கு மேலே வருது பாருங்க, அவ்வளோதான். இதை போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். ரொம்பவே குவிக்காக ஆயிடுங்க. நம்ம இப்போ உங்களுக்கு அது வேக வைக்கிறதான் டைம். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே நம்ம மிக்ஸ் பண்ணுறது இதுக்கெலாம் ரொம்பவே ரொம்ப டைம் எடுக்காது. இதில் கொஞ்சம் போல் உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஆனால் மிக்ஸ் பண்ணுறப்ப நீங்கள் கவனமாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்பப்போ திருப்பி விடுங்க, ஏன்னா டக்குன்னு ஆயிடுங்க. ஏன்னா ஏற்கனவே அந்த ரா பனானா வெந்து தானே இருக்குது, அதனால் நமக்கு குயிக்காக ஆயிரும். அதனால் அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா தட்டிட்டு சென்டரில் இப்படி ஹோல் மாதிரி போட்டுட்டு சைடில் நல்லா அப்படி பிடிச்சி விட்டுக்கோங்க, அவ்வளோதான். உங்களுக்கு பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக தட்டி வச்சுக்கோங்க, அப்புறமேல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் பெருசாக போட்டால் கூட சில சமயம் அந்த பச்சை மிளகா பெருசாக போட்டால் நடுவில் அப்படி அமுக்கிறப்ப நமக்கு உடையிற மாதிரி இப்படி வந்த மாதிரி வருது பார்த்தீங்களா. இதை திரும்ப நம்ம அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். அதனால உடையிற மாதிரி இருக்குன்னு நினச்சி நீங்கள் இது பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்கள், அவ்வளோதான்.
ஏன்னா நம்ம ரைஸ் ஃப்ளவர் சேர்த்தனால அது நல்லா ஒரு பைண்டிங் மாதிரி ஆயிடும். இப்போ நான் அடுத்த செட் போட்டோன்னே அது அப்படி வந்து கொஞ்சம் நேரத்தில் திருப்பி விடுறேன். அவ்வளோ அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக சுட்டு எடுத்துக்க வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிறிஸ்பியான சாஃப்டான ரா பனானா அதாவது வாழைக்காயோட வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு குயிக்காக வந்து டேஸ்டியாகவும் செஞ்சிடலாம். அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்து அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.